நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சஜன் பிரதர் வந்து ஒரு ஜெபம் பண்ண பின்பு டொமினிக் பிரதர் ஒரு 10 நிமிஷம் நம்ம கூட பேசுவார். அதற்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, நல்ல நேரத்தில் எங்களை சொல்கிறோம். சிறு பிள்ளைகள் உதவிகளினாலே மிகவும் பயணப்படுகிறோம். அருமையான கதைகளை சொல்வார்களான பிள்ளைகள் சொன்னோம். அருமையான பெற்றோர்கள் நல்ல ஆலோசனைகளாக குடும்பங்களிலே சுவாமி சிறு பிள்ளைகளை தேவன் பக்கமானே வேத வசனத்தின் நடத்துவதற்கு அருமையான ஊழியர்களை For I have come that the gospel may be preached to the poor என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய சுவிசேஷம் சாதாரண மக்களை அசாதாரணமான மக்களாக மாற்றியிருக்கிறது சொல்கிறோம். இப்பேற்பட்ட பாதையிலே இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொள்ளவேண்டாக என்று சொல்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய கருங்களை தருகிறோம், ஊழியர்களுடைய கருங்களை தருகிறோம். அதனால் பாடின சகோதரிமார்களாக என்று சொல்கிறோம். இன்னும் அதிகமாக கர்த்தரை நாம் மகிமையாக அவரது நாட்களில் ஊழியத்தின் மூலமாய் அநேக இந்த மகிமையை நினைச்சுக்கொள்ள கடந்து வர உதவி செய்கிறார்கள். உதவி செய்கிறார்கள். உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது அதிகாரத்தில் 14வது வார்த்தை, அதிசயங்களை செய்கின்ற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்கள் செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய வல்லமைப்படுத்தி தாவீது அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையை விளங்க பண்ணீர். இந்த நாளிலே வல்லமை என்ற வார்த்தையை சுருக்கமாக நான் உங்களிடம் ஒரு 4 வசனங்களை கூறி ஆண்டவருடைய மேன்மை வல்லமையை பற்றி எடுத்துரைத்து நான் உங்களை அழைத்து கொண்டு செல்கிறேன். இந்த விழா ஆண்டவருடைய பிறப்பை சுட்டிக்காட்டி சிறு பிள்ளைகள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த மகிமை ஆலயத்திற்கு பெரிய பெருமை தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா சிறு வயதிலேயே விதைக்கின்ற வார்த்தை வசனங்கள், அதனுடைய நிகழ்ச்சி இவையெல்லாம் ஆழமாக செல்லும் பொழுது வாழ்க்கையில் பெரிய ஒரு செழிப்பான ஒரு குடும்பமாக அது அமையும் என்று முதலில் உங்களுக்கு ஒரு கருத்தை வைத்திருக்கிறேன். இது ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவோம். இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாக்களுடைய மைய கருத்து ஆண்டவருடைய பிறப்பு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வாறாக, ஆண்டவருடைய பிறப்பை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 745 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த நூல். இதில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர்
பிறப்பின் பெயர் 4ஆக இருக்கிறது. இதில் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு. ஆக இந்த இடத்துல ஆண்டுடைய பெயரை முன்கூட்டியே ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஒரு வல்லமை உள்ள தேவன் என்ற ஒரு தலைப்புல உங்களுக்கு 4 சுருக்கமாக ஒரு நிகழ்ச்சிகளை கூறி நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, யோசுவாவின் புத்தகத்துல வாசித்தீங்கன்னா 6வது அதிகாரம் 1வது வார்த்தையில வாசிக்கலாம். 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யோசுவா பட்டணம் அடைக்கப்பட்டு இருந்தது என்பதை இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கானான் தேசத்தை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவருக்கு தடையாக உள்ள பட்டணம் எரிகோ பட்டணம். இந்த இடத்துல அந்த எரிகோ பட்டணத்துடைய உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 12 அடி உயரம், 6 அடி அகலம். அதை கடந்து தான் அவர் கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும். இந்த இடத்துல அவர் மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு தடையாக இருந்தது. அந்த தடைகளை தகர்த்தெறிய ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 7 நாட்கள் அதை சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் தம்புரோடும் நிலையோடும் அவர் ஆர்ப்பரித்து பாடும் பொழுது அந்த எரிகோ கோட்டையானது ஒரு பீரங்கி குண்டு வச்சு தகர்க்கவில்லை, அதை பாம் வச்சு வெடிக்கவில்லை. சாதாரணமாக வார்த்தையின் வழியாக, ஆண்டுடைய வார்த்தை வழியாக அது தகர்த்தெறியப்பட்டது என்று வல்லமை, ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே, இந்த இடத்துல, இந்த வார்த்தையிலே அவர் வெளிப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்திருக்கலாம், தடையாக ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த வார்த்தை அது பொருந்தும். அது உங்களுடைய தடைகளை ஆண்டவர் அகற்றி, எப்பொழுது என்றால், எப்படி எரிகோ கோட்டை 7வது முறை 7வது நாள் அவர்கள் பொறுத்திருந்து காத்திருந்து அவர்கள் ஜெபித்து துதித்தார்களோ, அப்பொழுது அது உடைக்கப்பட்டதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை ஆண்டவர் தகர்த்தெறிவார் என்பது இந்த வல்லமையின் வார்த்தையிலே வெளிப்படுகிறது. இரண்டாவதாக லூக்கா நற்செய்தியில எடுத்து வாசித்தோம்னா 5வது அதிகாரம் 1லிருந்து 5 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எஸ்ரேலுக்கு கடலருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவைகளை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர் செய்தார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பேதுரு ஒரு பெரிய மீன் பிடிக்கிற ஒரு நல்ல பெரிய பிள்ளை. ஆனா அன்று இரவு ஒன்றுமே அகப்படவில்லை. அவன் வலையை அடைச்சு கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் படகை கேட்கிறாரு. படகை அவர் கொடுக்கிறார். அந்த படகு மேலே ஏறி அவர் பேசி முடித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், சற்றே தள்ளி போடு அப்படின்னு. பாருங்க, அந்த இடத்துல சற்றே தள்ளி போடு அந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு அந்த வலையை போடுகிறான்.
வலையை கிழிக்கும் அளவிற்கு மீன் திரளாக அவனுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஆம், ஏமாற்றமாகிய சூழலில் இருந்த அந்த பேதுரு ஏமாற்றம் என்ற ஒரு சூழல் நிலையை மாற்றி அவன் வெற்றியாக மாற்றி ஆண்டவர் உயர்த்துகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக நாம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்துல ஏதாவது ஏமாற்றத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம், சூழ்நிலை ஏமாந்து வந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலையும் இல்ல குடும்பங்கள் மத்தியிலும் வேலை செய்யும் இடத்திலையும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றம் உங்கள் வெற்றியாக அமைய ஆண்டவர் இந்த இடத்துல அவர் வார்த்தையை கேட்டு நாம் நிற்கும் பொழுது அவர் அந்த ஏமாற்றத்திலிருந்து பெரிய மகா பெரிய ஆண்டவர் விடுதலை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தியில 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இரண்டாவது அதிகாரம் எஸ்தர் புத்தகத்துல இருந்து வாசிக்கலாம். எஸ்தர் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வார்த்தை. அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கிடந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கலக்கத்தில் உள்ள நிலையிலே இருந்து மக்களை அந்த கலக்கத்தை நீக்கி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல அந்த யூத மக்களை அழிக்கும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, முத்திரையிடப்படுகிறது. அந்த யூத ஜனங்கள் அழிய போகிறார்கள். அந்த நிலையில இருக்கும் பொழுது அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் கலக்கத்தில் இருந்த மக்கள் அந்த யூத ராஜாலே விடுவிக்கப்படுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நாம் என்ன செய்யணும், அவர் வல்லமை வெளிப்படுகிறதை நம்ம குடும்பத்திலையும் கலக்கத்தோடு இருந்திருப்போம். அந்த கலக்கம் நம் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த கலக்கம் நம்ம வீட்டுக்கு அணுகும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அதிசயம் செய்வார். இந்த நாளிலே நாம் ஏமாற்றத்தோடு வந்திருப்போம். அந்த ஏமாற்றத்தில் இருந்தும் கலக்கத்தில் இருந்தும் தடையில் இருந்தும் எதுமாக அந்த காணாவூர் திருவிழாவில் நடந்த நிகழ்ச்சியிலே அவமானத்தில் இருந்தும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இவற்றிலிருந்து நம்முடைய குடும்பத்திலையும் வெற்றி தந்து அவர் நம்ம புதிய வருடத்தில் புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் துணை புரிவாராக என்று ஜெபிக்கிறோம். ஆமென்.
அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு சந்தோஷமா பாட்டி பாட மேட வந்துருச்சு அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு சந்தோஷமா பாட்டி பாட மேட வந்துருச்சு எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ரசாவே ரசாவே ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே இயேசுவே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ரசாவே ரசாவே ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே கல்லமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு கல்லமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு கிடைச்சிருக்கு கூட சமாதானம் உதிச்சிருக்கு எங்க இயேசு மண்ணில் பிறந்ததினால் நித்திய வாழ்வு பிறந்திருக்கு அன்பு கிடைச்சிருக்கு கூட சமாதானம் உதிச்சிருக்கு எங்க இயேசு மண்ணில் பிறந்ததினால் நித்திய வாழ்வு பிறந்திருக்கு அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருச்சு அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருச்சு சாமி பிறந்ததை கேட்டு கல்லமேட்டு கல்லமேட்டு கட்டி பாடும் பாட்டு எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இயேசு பிறந்தாரே அல்லே அல்லேலூயா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இயேசு பிறந்தாரே அல்லே அல்லேலூயா ஹே ஹே ஜாலி ஜாலி ஹோ ஹோ கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஏ ஏ ஜாலி ஜாலி ஓ ஓ கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா
நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா, நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா. வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை வழிகாட்டியதே. வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை வழிகாட்டியதே. இயேசு பிறந்ததினால் சந்தோஷம் வந்தது, இயேசு பிறந்ததினால் சமாதானம் வந்தது. இயேசு பிறந்ததினால் சந்தோஷம் வந்தது, இயேசு பிறந்ததினால் சமாதானம் வந்தது. நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா, நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா. இயேசு பிறந்தாரே அல்லேலூயா, நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா. கிறிஸ்மஸ் வந்தாலே ஆனந்தமே, ரட்சகர் பிறந்தாரே சந்தோஷமே. கிறிஸ்மஸ் வந்தாலே ஆனந்தமே, ரட்சகர் பிறந்தாரே சந்தோஷமே. மனிதரை ரட்சிக்கவே இயேசு பிறந்தாரே, மனிதனின் பாவத்தை நீக்க வந்தாரே. மனிதரை ரட்சிக்கவே இயேசு பிறந்தாரே, மனிதரின் பாவத்தை நீக்க வந்தாரே. இயேசு பிறந்தாரே அல்லேலூயா, நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா. நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா, நம் இயேசு பிறந்தாரே அல்லேலூயா. நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளை பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளை பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம்.
Hallelujah, 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 hallelujah. கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளே பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளே பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். Hallelujah, 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 hallelujah. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Papa,
அன்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. மொத்தம் 4 டீம். ஃபர்ஸ்ட் ஏ டீம் இருக்கிற சித்தி டேனியல். கிளாப் பண்ணலாமா? டீம் பி இமானுவேல், ஹரிஷ். டீம் சி அக்ஷய் and வைஷ்ணவி. டீம் டி தர்ஷி, ஆரியன். டீம் டியா டீம் ஈக்கு கிளாப் பண்ணலாமா? இதுல ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. இதை மொத்தம் 3 ரவுண்டா நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி, 8 கேள்வி வந்து ஒரு ரவுண்டுக்கு வரும். 2 ரவுண்டா வந்து 16 கேள்விகள் கேட்கப்படும். இதுல யாராவது ஒருத்தவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க் தான். அதுல யாருக்காவது ஆன்சர் தெரியலன்னா அவங்க பாஸ் பண்ணிடணும். அந்த கேள்வி அடுத்த ஆளுக்கு போகும். அடுத்த ஆளுக்கு போகும்போது அது பாதியா குறையும். கேள்வியை முழுசா சொன்னா மட்டும்தான் ஆன்சருக்கு மார்க். அப்படி அவங்க பாதி சொல்லிட்டு பாதி சொன்னா அதுக்கு மார்க் கிடையாது. அந்த கேள்வி டீம்ல யாருக்குமே தெரியலன்னா கடைசி ஆடியன்ஸ் வரும். உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து எல்லாரும் சொல்லலாம். 2வது, இவங்க சொல்லும் போது தயவு செஞ்சு யாரும் குறுக்கல நீங்க சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் முன்னோக்கினா பசங்க காது சொல்லிடுவாங்க. அதனால இது 2 கண்டிஷன் கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நேரா நம்ம போலாம். முதல் ரவுண்ட் எண்களை சார்ந்தது. இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்காக எண்கள் நம்ம வேதத்துல நிறைய இருக்கு.
இப்ப எத்தனை அப்பமும் எத்தனை மீன் ஆண்டவர் எடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க உடனே சொல்லிடுவீங்க 5 அப்பமும். நீங்க கொஞ்சம் பேசணும், அப்பதான் இந்த டீம் கொஞ்சம் பசங்களுக்கு உற்சாகம். சொல்லுங்க, இப்பதான் ஆன்சர் பண்ணலாம், தப்பு இல்லை. இனிமேல் ஆன்சர் பண்ணும்போது கவனமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நேரா போலாம். வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? டீம் ஏ 66. வெரி குட். கிளாப் பண்ணலாமே. அடுத்தது டீம் பி. எத்தனை சுவிசேஷங்கள் உள்ளது? வேதத்தில் எத்தனை சுவிசேஷங்கள் உள்ளது? 12. சரி, இப்ப இவங்க வந்து கலந்துதா சொல்லிட்டாங்க. சுவிசேஷ நூல் நாங்க பேசுகிறோம். இப்ப ஆடியன்ஸ் நேரா போலாம். சொல்லுங்க. 4. சரியா? சரியான பதில். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். அது தொடர்ந்து போது உங்களுக்கு இப்போ பாருங்க, அவங்க வந்து 4 சொல்லிட்டாங்க. எல்லாம் உற்சாகப்படுத்துறீங்க, நன்றி. டீம் சி. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? எத்தனை? 27. 27. சரியான பதில். டீம் டி. பெண் நியாயாதிபதிகள் எத்தனை பேர் உள்ளனர்? 1 டெபோரா. வெரி குட். அடுத்தது டீம் ஏ. தாவீதின் சங்கீதம் எத்தனை? 23. சரியான பதில். டீம் சி. டீம் பி. கோராவின் சங்கீதம் எத்தனை? வெரி குட். சரியான பதில். ஏதாவது தப்பு இருந்தா நீங்களும் சொல்லிடலாம். ஏன்னா நாங்களே தேடி எடுத்த கேள்விதான். ஏதாவது தவறுதலா நாங்க சப்போஸ் ஆன்சர் தப்பா இருந்தாலும் நீங்க அதை சொல்லி தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்தது டீம் சி. சாமுவேல் எத்தனை புத்தகங்களை எழுதினார்? சாமுவேல் எத்தனை புத்தகங்களை எழுதினார்? நீங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க. பாருங்க எவ்வளவு ஆர்வமா சிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. சரி, ஆடியன்ஸ் கொடுத்துடலாமா? ரெடி? சொல்லுங்க, கையில வேண்டுங்க. தெரிஞ்சவங்களுக்கு சாமுவேல் எத்தனை புத்தகங்கள் எழுதினார்? இன்னும் ஒரு கையும் காணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. 2ங்களா? அந்த மாதிரி ஆன்சர் தெரியாதனால ஆன்சர் வந்து 4. 4. அடுத்தது இலக்கியம். கவிதை புத்தகங்கள் மொத்தம் எத்தனை? 5. சரியான பதில். எல்லாம் கைப்பற்றலாம். முதல் ரவுண்டுக்கான மார்க் பார்க்கலாமா? பிரதர் மார்க் சொல்லுங்க. 18 ஏஞ்சிருங்க. 18. பிரதர் மைக்ல சொல்லுங்க. ரெண்டு மார்க். 2 மார்க். கை தட்டுங்க. மீட்டிங் 1. 1. ஒரு மதிப்பெண்கள். மீட்டிங் 1 மார்க். ஒரு மதிப்பெண்கள். 2. கை தட்டுங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2 क्वेश्चंस கேட்போம். நியாயாதிபதியின் காலங்கள் எத்தனை வருடங்கள்? நியாயாதிபதிகளின் காலங்கள் எத்தனை வருடங்கள்? நீங்க யாரும் சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ் கேள்வி, ஆடியன்ஸ் மட்டும் தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. 250. 230. அடுத்த கேள்வி ஆடியன்ஸ். யோசுவா எத்தனை வருடம் ஊழியம் செய்தார்? யோசுவா
எத்தனை வருடங்கள் ஊழியம் செய்தார்? இருபத்தைந்து வருடங்கள். 25 வருடங்கள். கிளாப் பண்ணலாமா? அடுத்த round கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். டிஏ சிறிய சங்கீதம் இது 117. சரியான பதில். கிளாப் பண்ணலாமா? பிடி போதக நிருபங்கள் எத்தனை? போதக நிருபங்கள் எத்தனை? ஆடியன்ஸ் 3. சரியான பதில். பிடி எபிரேய எழுத்துக்கள் எத்தனை? 22. வெரி குட். சரியான பதில். பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசிகள் உள்ளனர்? 16. வெரி குட். சரியான பதில். அடுத்தது 18. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சபை எங்கு முடிந்தது? ரோமாபுரி. சரியான பதில். பிடி இயேசு பேசிய மொழி எது? அராபிய மொழி. சரியான பதில். பிடி கடைசி தீர்க்கதரிசி யார்? மல்கியா. மல்கியா. சரியான பதில். தெபோரல் என்பதின் அர்த்தம் என்ன? தேவி. வெரி குட். சரியான பதில். இப்போ ஆடியன்ஸுக்கான கேள்விகள் ரெடியா இருங்க. ரவுண்ட் 2ல புலம்பல் புத்தகத்தை எழுதியவர் யார்? புலம்பல் புத்தகத்தை எழுதியவர் யார்? எரேமியா. சரியான பதில். என்ன பண்ணோமா? அடுத்தது முதல் நியாயாதிபதி யார்? நீங்க ஆடியன்ஸ் சொல்றேன்ல நான். முதல் நியாயாதிபதி யார்? ஒத்திரியர். வெரி குட். சூப்பர். சரி. இப்போ அடுத்த ரவுண்ட். மூன்றாவது ரவுண்ட். இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா யாரிடம் சொன்னார்? நம்ம வேதத்துல இருந்து நிறைய உரையாடல்களை நீங்க பார்த்திருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா யார்கிட்ட சொன்னாங்க? ஒரு வசனத்தை நாங்க சொல்லுவோம், அது யாரிடம் சொன்னதுன்னு தெளிவா சொல்லணும். ஏ டீம் டிஏ அற்ப விசுவாசியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று யாரிடம் சொன்னது? அற்ப விசுவாசியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் என்று யாரிடம் சொன்னது? இயேசு சீஷரிடம். இயேசு சீஷரிடம். சரியான பதிலா? சரியான. மரணமே இல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது யாரிடம் சொன்னது? கூத்து நகமையிடும். வெரி குட். சரி. ரூத் வந்து நகரிடம் சொன்னது. உன்னை முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று யார் சொன்னது? இயேசுவா பவுலிடம் சொன்ன. உள்ளில் இருக்கிறது உனக்கு கடினமா? சரியான பதில். டிடி நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று யாரிடம் சொன்னது? கர்த்தர் காயினிடம் சொன்னார். சரியான பதில். இன்னொரு ரவுண்டர்லே அந்த சுற்றிலே இன்னொரு round. ஒரு கஷ்டமான ரவுண்ட். எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றால் யாரிடம் சொன்னது? கரெக்டா சொல்லணும். தெரியாது. ஆடியன்ஸ் பார்வோன் யோசேப்பிடம். யோசேப்பிடம் சொன்னது. கிளாப் பண்ணலாம். டிடி நீ எடுத்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி
உனக்கு அதை தருவேன் என்றார். Very good. சரியா? நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று யார் யாரிடம் இயேசு பிசாசிடம். சரியா? டி. நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான் என்று யார் யாரிடம் சொன்னது? எலியா சாமுவேலிடம். ஏலி சாமுவேல். கிளாப் பண்ணா. 4 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. 4 ரவுண்ட் முடிவுல பார்த்து பார்ப்போம். இதுல யாராவது ஈக்குவலா வந்தாங்கன்னா திரும்ப ஒரு கேள்வி போட்டதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட். ஏ டீம். அது வரைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட கேள்வி கேட்கிறேன். நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி என்று யார் யாரிடம் சொன்னது? நான் தகாதவைகளை பேசுவது உண்டானா சொல்லுங்க. டக்குனு பைபிள் தோன்றா பார்த்து சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிலாத்திடம் கிளாப் பண்ணலாமா? இன்னொரு வாய்ப்பு ஆடியன்ஸ்க்கு. எடுத்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று யார் யாரிடம் சொன்னார்? இந்த சைட்லயே சொல்லிட்டு நீங்க இந்த சைட்லயே கொஞ்சம் சொல்லலாமே. இதை கடைசி கேள்வி நான் கேட்கிறேன். அந்த வெள்ளியை நீ வைத்துக் கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். யார் யாரிடம் சொன்னது? சொல்லுங்க. அந்த வெள்ளியை நீ வைத்துக் கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். யூதாஸ் கிட்ட வேகமாக யூதா கிட்ட சொன்னார். யூதாஸ் கிட்ட. சரியா? சரியா? இப்போ 4 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. மார்க் தெரிஞ்சுக்கலாம். ஏ டீம் 5 கிளாப் பண்ணுங்க. 5 5 இப்ப அதிகமா யார் எடுத்திருக்காங்க? ஏஞ்சி வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. கிளாப் பண்ணலாமா? இதுக்கான பிரைஸ் இது சீக்கிரமாக தரப்படும். ஓகே, நன்றி.
என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு, பாவங்களை சாபங்களை சுமந்தாரே, எல்லாத்தையும் முடிச்சாரு, சிலுவையில முடிச்சாரு, பாவத்தை பேரோட அழிச்சாரு. சதான் கையில இருந்த என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு, பாவங்களை சாபங்களை சுமந்தாரே, எல்லாத்தையும் முடிச்சாரு, சிலுவையில முடிச்சாரு, பாவத்தை பேரோட அழிச்சாரு. மாசு 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 சிலுவை தான் மாசு, ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு. അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു, ദൂതന്മാർ പാടും പാട്ടിൻ ഈണം കേട്ടു, അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു. പാടാം 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 നമുക്ക് മാഗാനം, പാടാം ആടാം ആടാം നമുക്ക് മാഗാനം. ദേവസുതനിന്ന് ബേത്ലഹേമിൽ പിറന്നതിൻ സന്ദേശം കേട്ടിന്നാനന്ദിക്കാം. ആടാം പാടാം ആടിപ്പാടി പാടി പോകാം. ദൂതന്മാർ പാടും പാട്ടിൻ ഈണം കേട്ടു, അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു. അകലെ മുകളിൽ വാനവീതിയിൽ ദൂതന്മാർ അണിനിരക്കുന്നു, സ്വർഗീയ സൈന്യവും മാലാഖമാരും ഒന്നായി ചേർന്നൊരുങ്ങുന്നു. തപ്പും താളവും കൊട്ടി താളത്തിൽ അവർ പാടുന്നു, പൊന്നോടെ കുഴലുകൾ മീട്ടി ശ്രുതി അവർ ചേർക്കുന്നു. പാടേണ്ടി നാം അവരോടൊപ്പം, പാടേണ്ടതോ നമ്മളല്ലേ. ദൂതന്മാർ പാടും പാട്ടിൻ നീളം കേട്ടു, അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു. ദേവസുതനിന്ന് ബേത്ലഹേമിൽ പിറന്നതിൻ സന്ദേശം കേട്ടിന്നാനന്ദിക്കാം. ആടാം പാടാം ആടിപ്പാടി പാടി പോകാം. ദൂതന്മാർ പാടും പാട്ടിൻ നീളം കേട്ടു, അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു. പാടാം 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 നമുക്ക് മാഗാനം, പാടാം ആടാം ആടാം നമുക്ക് മാ. அதிலிருந்து தண்ணி எடுக்க வேண்டும் என்று விரும்பி நிறைய மக்கள் வந்து ட்ரை பண்றாங்க. அது ட்ரை பண்ணும் பொழுது யார் அந்த ஜீவ ஊற்ற அந்த பம்பிலிருந்து எடுத்தாங்க என்றதுதான் இந்த நாடகத்துடைய நோக்கம்.
தண்ணி கலந்துட்டு தான் வந்தோம், அப்படியே பத்த மாட்டேங்குது. தண்ணிக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. சுற்றி முட்டி பார்ப்பேன் எங்க தண்ணி இருக்கான்னு. ஆனா இது ஒரு பம்பு இருக்கு, இந்த அரிசி எடுத்துக்க வேண்டியதான். யாரும் பார்ப்பாங்கன்னு பார்ப்போம். யாரும் இல்லை, எடுத்துட்டு போயிடுறதுதான் அரிசி. என்ன ஏதோ எழுதிருக்க, எது சாவை ஊற்று ஜீவ ஊற்றுறான். என்ன இருந்தா நமக்கு என்ன, நமக்கு தண்ணி வந்தா போதும். அம்மா எவ்வளவு வச்சாலும் தண்ணியே வர மாட்டேங்குது. இன்னைக்கு விடக்கூடாது, இல்லைன்னா நமக்கு லாபம் கிடையாதுப்பா. அவச்சே தண்ணியே வரல, எதுக்குலாம் இந்த பம்புன்னு தெரியல. போச்சா அப்படியே கொடுத்தாங்கன்னா நம்ம தண்ணி கலந்துலாம் கொடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பால் ரொம்ப திக்கா இருக்கு, என்ன பண்ணுமே தெரியல. ஐயோ யாரும் வர மாதிரி இருக்கு, நம்ம கிளம்பிடுவோம்டாப்பா. பாண்டர் வந்தாரு, அவர் தீவிர விட்டுட்டாரு. அடுத்ததாக யார் வருகிறார் நாம் பார்ப்போம். நாளைக்கு
கேட்போம். இந்த வண்டிக்கு லைசன்ஸ் கேட்குறீங்களா? வண்டி வண்டிதான். என்ன மாஸ்க் எங்கடா? 2 பேரும் மாஸ்க் போட்டுருக்கீங்களா? சார் நீங்களே மாசம் இல்ல. யார்கிட்ட கேள்வி ஒரு பதில் சொல்லணும். மாஸ்க் எங்கடா? அதுக்கு ஒரு ஃபைன் போடணும் 1000 ரூபாய். சார் மாசம் காசுல வந்துச்சு சார். சரி, சரி, வண்டி நான் எடுத்துட்டு வா. சீக்கிரம்டா. என்னடா பேசிருக்கீங்க? சார் அது வந்து திருட்டு வண்டியா உங்க வண்டியா? எதுவுமே இல்ல உங்ககிட்ட. இருக்கு சார், ஆனா எங்ககிட்ட இல்ல. ஃபைன் போட வேண்டியதா? 10,000 ஃபைன் போட வேண்டியதா? ஆமா 10,000 தான். சார் புதுசா வாங்கினது 10,000 கூட வரல சார். ரோட்ல ஃபைன் கேட்டீங்களா? யார் கேட்டீங்க? சார் இது எடுத்தா கூட 10,000 கிடைக்காது சார். இது எடுத்தா கூட 10,000 கோர்ட்டுக்கு போனா 10,000 ரூபாய். சார், சார். வச்சா 5,000 ரூபாய். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. அதை மட்டும் ஆகாதீங்க சார். பயமா இருக்கு. எது சிக்கல் சரியா? சார் please சார். இருக்குதுடா? இருக்குதுடா? சொல்லு வருடா. 10,000 கேட்டீங்களா? கேட்டீங்களா? சரி சொல்லுங்க. 10,000 ஜெராக்ஸ் பண்ணுங்க சார். அதை வச்சு இன்னும் வந்துட்டு அதாவது நிச்சயம் எனக்கு கிடைக்குமா நினைச்சேன். அது இப்பதான் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? என்னடா? சார் 10,000 கஷ்டம் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் ஏதாவது. கேட்பியா? இல்ல சார் நீங்க ஏதாவது சார் 5,000 கட்டிட்டு போனேன். சார் 5,000 ரெசிப்ட் கொடுக்குறீங்களா? உள்ளதுக்கு தான் வைக்கணும். சார் 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 ஐயா ஓகே சார். ஓகே சார் ஓகே சார். சீக்கிரம். இல்லடா. சார் எந்த மாதிரி சார்? இதுக்கப்புறம் நீ பார்த்தனா தெருவுல வண்டியெல்லாம் சுற்றுறதுக்கு வச்சிடும். வாங்க. வெட்டியக்காரன் 5,000 ரூபாய் ஜெராக்ஸ் ஆக கூட போக மாட்டான். காலையில வீட்டுக்கு பார்த்து ஓடி ஓடி திரும்ப புதுசாக தண்ணி தான் கிடைக்கிறது. தண்ணி குடிப்போம். எழுந்திருக்கு எழுந்திருக்கு அவங்க தனியாக எடுத்து தண்ணி குடிப்போம். பக்கத்துல கடை இல்லை. கடை நல்லா புரிய சாப்பிடலாம். தண்ணி இல்லை, கடை இல்லை. இடத்துக்கு போய் பார்ப்போம். நம்ம பார்த்துக்கலாம். நீங்க என்ன போய் கேஸ் போட்டு நம்ம சம்பாதிக்கிறது இல்லையே. நெக்ஸ்ட் மந்த் வேற வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். என்ன பண்றது தெரியல. எவனும் கையில மாட்டல. எவனாவது போய் கேஸ் போடலான்னு பாக்குறேன். எவனும் மாட்ட மாட்டானுங்களே. சரி பசிக்குது, சாப்பாட்டு சாப்பிட முடியாது, கையில காசும் இல்ல. நம்ம இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். தண்ணியாச்சு அடிச்சுக்கோங்க. ஜீவ ஊற்றா நமக்கு எந்த ஊற்றுறாங்க தானே. தண்ணி வந்தா சரிதான். தண்ணி வந்த மாதிரி தெரியலையே. இது மேல ஏதாவது கேஸ் போடலாமா? ஆஹா அந்த மாதிரி தெரியல. சரி நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு இது மேல கேஸ போட வேண்டியதான். இப்போ கிளம்புவோம். காலையில் கடற்கரை பார்த்தீங்கன்னா வரமாட்டேன். கொரோனாவெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டாங்களோ சரி அப்புறம் இழிச்சு வாங்கி வருவோம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வாப்பா வாப்பா சார் உட்காந்து சார். கேரட் உட்கார். இப்படியோ கிட்ட சொல்லுப்பா என்னாச்சு? உடம்பெல்லாம் வலிக்குது சார். சரி தலை வலிக்குது, அப்புறம் வயிறு வலிக்குது, அப்புறம் அப்புறம் விழுப்புரம் சார். எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஒரு 5 நாள் தலை வலிக்குது சார். விழுப்புரம் ஏதாவது போயிட்டு வந்தியோ? நீ ஏதாவது இடம் சாப்பிட்டியா? வாந்தி பேபி ஏதாவது இருக்குதா? என்னப்பா யோசிக்கிற? இடம் சாப்பிட்டியோ? லாஸ்ட் வரலையா? சார் விடாம கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி சார் பதில் சரி சொல்றேன்? நான் விட்டு விட்டு கேட்கறேன். நீ பதில்
சொல்லுங்க, வேற என்ன தொந்தரவு இருக்கு? வேற எதுவும் இல்லை சார். உடம்புலாம் வலிக்குது, தலை வலிக்குது, சரி வயிறு வலிக்குது. சரி சரி. சரியானதான் சார் வந்தேன். அப்படியா? பார்த்துலாம் சரியாக்கலாம், கவலைப்படாது. சரியா? சரி. செக் பண்ணி பார்க்கலாம். போலி டாக்டர் இத்தனை கேள்வி கேட்குறாரு. இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சார். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்றீங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கண்டுபிடிக்கணும் இல்லை. கொஞ்சம் பிளட் டெஸ்ட்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு கம்ப்ளீட்டா உனக்கு சரி பண்ணிடலாம். சரியா? நான் இந்த மாத்திரை எழுதி தரேன், அதை சாப்பிடு. அதுக்கப்புறம் உனக்கு பார்ப்போம். கண்டிப்பா போலி டாக்டர் தான். ரொம்ப பேசணும்னா புரியுது. சரி, இந்த மாத்திரை போய் பக்கத்துல எங்க மெடிக்கல் இருக்குது, வேற எங்கேயும் போயிடாது, அங்கெல்லாம் கிடைக்காது. சரியா? அந்த மெடிக்கல் மட்டும் வாங்கணும். பக்கத்துல சிஸ்டர் இருப்பாங்க, ஊசி போட்டுக்கிட்டு இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடு. பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, இசிஜி எல்லாமே எழுதிருக்கிறேன். இதை கொஞ்சம் எடுத்துட்டு நீ நாளைக்கு வந்து பாரு. சரியா? சார், ஒரு சின்ன டவுட். சொல்லு. ஏற்கனவே எழுதி வச்சுக்கீங்களா? பக்கமா எழுதிருக்கீங்க. இதுதான் கொடுக்கணும் அந்த பிரச்சனைக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு பிடிக்க முடியாது, போயிடுவேன் பிரச்சனை. சரியா? ரொம்ப கேள்வி கேட்காத. ஏன்னா கொரோனாவில் ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. நீ வந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி நான் அதுக்கு மேலே உள்ள போட்டுருவேன். போய் டெஸ்ட் பார்த்துட்டு நாளைக்கு வந்து பாரு. சரியா? உடம்பு வலி வந்தேன், இதை பார்த்தது மயக்கமா வருது. அப்படிதான் இருக்கும். போயிட்டு வா. டாக்டர்கிட்ட வந்தா நம்ம சும்மா போக முடியுமா? பார்ப்போமா? சரி, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க வச்சு உடனே நிறைய சம்பாதிச்சு பெரிய காரை வாங்கினாலும் சேஃப்டியா உள்ள போவாங்க. என்னடா இது? ஐயோ, என்னடா தாத்தா எப்படி அசிங்கம்? ஊர்ல எவ்வளவு லாக்டவுன் போடுறாங்க, இந்த காக்காய்க்கு லாக்டவுன் போட மாட்டாங்க. சரி, ரொம்ப கண்டாயிட்டு காக்காவாரு. சரி, என்ன பண்றது? ஏதாவது பேப்பர் கீப்பர் எல்லாம் கிடக்குதா? ஒரு பேப்பரும் காணாங்க, துணி கூட இல்லை. கால் இருக்குது. சரி, தண்ணி வருதா பார்ப்போம். இன்னும் ஏறிக்கிறானுங்க, ஒண்ணு தெரியல, இருட்டாயிடுச்சு போடுது. சரி, அப்புறம் பார்க்கலாம். கால் ரொம்ப டைட்டா இருக்குது, டேப்லெட் கொடுங்க, சரியாயிடும். காலுக்கு மோஷன் போற மாட்டேன், சலன்னு வருமோ? கொடுக்கலாமா? இன்னும் ஒண்ணுமே வரலண்ணா, தண்ணியே தான். என்னடா இது? இவ்வளவு நேரமா அடிக்கிறேன், தண்ணியா வரல. ஏதோ அடிச்சுக்கிச்சா? நடுவு கால தண்ணியே வரதுன்னா ஒன்னும் அனுப்புற மாதிரி தெரியலையே. நல்லா தான் இருக்கு. ஆனா போட அடிச்சு அடிச்சு மூச்சு வாங்க. இதுக்குள்ள சரி போ, தொடச்சிட்டு போயிடும். எவ்வளோ பார்த்துக்கலாம், இதை பார்க்க மாட்டோமா? சரி, என்ன பிரதர் வெக்கையா இருக்குது பிரதர். நீங்க போயிட்டு அந்த கடையில ஒரு ஐஸ் வாட்டர் ஏன் காசு கொடுத்தா கொடுப்பாங்க? காசு கொடுத்தியா? காசு கொடுத்தாலும் தரமாட்டான்னு சொல்றாங்க. என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்னதால்தான் பாஸ்டர் தரமாட்டாங்க. சரி 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 சரி, விஷயத்தை யாரையும் நம்ம சபையில சொல்லிட போறேன், அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த தண்ணி கிடைக்கல, தாகமா இருக்கேன் பிரதர், என்ன பண்றது? சரி, அந்த பம்பு இருக்கு பிரதர், நீங்க பம்பு அந்த அடிங்க, தண்ணி வருதான்னு பாப்போம். இருங்க, நம்ம எழுதி இருக்குது ஜீவ அதே நம்ம கிறிஸ்துவ பம்பு. நான் பார்க்காத ஜீவ ஊற்றா சொல்லி பார்ப்போம். எத்தனை தடவை அந்த ஜீவ ஊற்ற பத்தி பேசி பேசினாலும் நம்ம எல்லாம் கிறிஸ்டின் தான் வச்சிருப்பாங்க. அடி 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 அடி. வயது எவ்வளவு நடந்தது
தூக்கி போட்டா எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. நான் அப்படி கை நீட்டா 10 பேய் ஓடுது, இந்த பக்கம் 10 பிசாசு ஓடுது. இது கணக்குலையா? நீ அடிச்சது சரி கிடையாது. அது ஒரு ஜெபம் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்றோம். நான் தான் சரியான ஏய் பம்பே, எந்த ஆழத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடிக்கும் போது தண்ணி பீறிட்டு வரணும். ஓகேவா? பாரு இப்ப எப்படி வருதுன்னு பாரு. யார் சாதாரண ஆளா? நானு நான் நம்பர் பிராணம் இல்ல. யாரு பாரு எசல் பாட்டு பாடுறது நல்லா காத்து வரலையா? சரி, ஏதோ இது ஒரு தகராறு பிடிச்ச பம்பு மாதிரி இருக்குப்பா. சரி வாங்க, நம்ம சிஸ்டர் விடுறது அவன் வீட்டுல போய் நம்ம தண்ணி சாப்பிட்டு போலாம். சரி பார்த்தா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருந்ததா? சொல்லி தர பாட்டு எல்லாத்தையும் வீட்டுல மனப்பாடம் பண்ணுங்க, பசங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? சரி, அவங்க வீட்டுல எல்லாரும் நான் விட்டுறேன், வாங்க போலாம். அக்கா தண்ணி வேணும். தண்ணி பாட்டில் எடுத்து வந்தாச்சா? இல்ல. ஏன் எடுத்து வரல? நான் எடுத்து வரலையே. சரி வா, இங்க ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இங்க ஒரு பம்ப் இருக்கு, இல்ல தண்ணி வருதான்னு பார்க்கலான்னு. சரி, தண்ணி வருது. ஒருத்தவங்கலாம் வந்து தண்ணி குடிச்சு போகுது. சரியா? 1 by 1 குடிங்க. அசம்பிள். நான் ஒரு நேர்மையான பால்காரன். நான் அடிச்சப்ப கூட தண்ணி வரல, இந்த குழந்தைங்க அடிச்சா தண்ணி வந்துச்சா? இது எப்படி? அடியாத்தி, நம்ம அடிச்சு சண்டை போட்டு கூட தண்ணி வரலையே. சின்ன பசங்க அடிச்சு தண்ணி வருது. எவ்வளோ பெரிய அதிகாரி, நான் அடிச்சு தண்ணி வரவே இல்லை. காசு வரும். இந்த பொடி பசங்களுக்கு போய் இவ்வளவு தண்ணி வருது, நமக்குலாம் வரலையே. ஒருவேளை இந்த காலத்துல நல்லா பெரிய ஊசியா போட்டுலாம் வந்திருக்குமோ? சரி சரி, இனிமே பரவாயில்ல. இனிமே ஏதாவது நல்லா பெரிய ஊசி போட்டு சரி பண்ணா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற சொல்ல புரியல. நீதாங்க நம்ம செயின் ஸ்நாச்சிங் பண்ணோம்ல, அதனால வரலையோ? ஆமாண்டா, ஒத்துக்கலாம். நான் ஒரு பாஸ்டர், நான் அடிச்சே வரல. இந்த பொடிஸ் எல்லாம் வந்து தண்ணி அடிக்கும் போது வந்தேன். நம்ம அடிச்சு மட்டும் தண்ணி வரல, எங்களுக்கு தண்ணி வரல, உங்களுக்கு மட்டும் தண்ணி வருது. இந்த நாடகத்துடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சிறு பிள்ளைகள் போல மாறாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுங்கள். நாம் எப்படி இருக்கிறோம், என்ன பதவியில் இருக்கிறோம் என்று முக்கியம் அல்ல. நாம் தேவனோடு ஒரு அன்பிலே அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் போது இந்த சிறு பிள்ளைகள் போல நம்ம மாறும் பொழுது நிச்சயமாய் நமக்குள்ளே ஜீவ ஊற்று நிச்சயமாய் புறப்படும்.
கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாட்டு இது சாண்டா கிளாஸ் பாட்டு டிங் டாங் பெல்ஸ் இது ஜிங்கிள் ஜிங்கிள் பெல்ஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் தான் எங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் தான் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் தான் எங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் தான் வானம் விட்டு இந்த மண்ணில் வந்த புது ரோஜா புது ரோஜா மேன்மை விட்டு இந்த தாழ்மையை
ஹாப்பி கிறிஸ்மஸ் தான் எங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் தான் மனிதர் மேலே அன்பு கொள்ள வந்த புது ரோஜா புது ரோஜா மனிதனாய் பிறந்து உலகை ஆளும் மகாராஜா மகாராஜா மனிதர் மேலே அன்பு கொள்ள வந்த புது ரோஜா புது ரோஜா மனிதனாய் பிறந்து உலகை ஆளும் மகாராஜா மகாராஜா அன்னை மரியின் தாலாட்டு தேவதூதர்கள் தாலாட்டு ஆட்டு மீன்பர்கள் தாலாட்டு மூன்று மேதைகள் தாலாட்டு அன்னை மரியின் தாலாட்டு தேவதூதர்கள் தாலாட்டு ஆட்டு மீன்பர்கள் தாலாட்டு மூன்று மேதைகள் தாலாட்டு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாட்டு இது சாண்டா கிளாஸ் பாட்டு டிங் டாங் பெல்ஸ் இது ஜிங்கிள் ஜிங்கிள் பெல்ஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் தான் எங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாட்டு இது சாண்டா கிளாஸ் பாட்டு டிங் டாங் பெல்ஸ் இது ஜிங்கிள் ஜிங்கிள் பெல்ஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் தான் எங்கும் மேரி 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 கிறிஸ்மஸ் தான் ஆண்டவரே, எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளையும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப பிரயாசப்பட்டு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.